ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபின்லாந்து தமிழச்சி டெய்ஸி. இந்த வீடியோவில் ஒரு கருவாட்டு கறி தான் வைக்க போகிறேன். அதாவது ஒரு பிரட்டல் மாதிரியான ஒரு கறி ஒன்று வைக்க போகிறேன். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னுடைய சேனலை பார்க்குறீங்களாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட வீடு சேரும். இப்போ வீடியோவுக்கு போகலாம். ஸோ அதுக்காக முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு 3 பட்டை 3 ஏலக்காய் 3 கிராம்பு இது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே போடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து ஒரு ப்ரௌனாக வரந்தனைக்கும் வதக்கிடலாம். ஸோ அதுக்கு பிறகு நான் இதில் ரெட் சில்லி தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னட்ட இல்லாதபடியாக ரெட் எடுக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு 10 கார்லிக் எல்லாம் எடுத்துருக்கிறேன். அடுத்த ரம்பையும் கறிவேப்பிலையும் போட்டு அதையும் இருக்க ப்ரௌனாக வரந்தனைக்கும் இப்போ வதக்கி எடுத்துடலாம். அதுக்கு பிறகு ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டாக வெட்டி இப்போ அந்த கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு அந்த இதில் போட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம். ஸோ இது நல்லா ப்ரௌனாக எடுக்க வேணும். இந்த ஸ்டேஜுக்கு வரைக்குள்ள நான் தக்காளி எடுத்துருக்கிறேன். அது ஒரு பெரிய தக்காளி 2 அதையும் நீட்டாக வெட்டி இப்போது அதையும் நல்லா வதக்கிடலாம். இது அந்த தக்காளி நல்லா கரைஞ்சு ஒயில் வெளியில் வரந்தனைக்கு நல்லா வதக்கி எடுத்துட வேணும். ஸோ இப்போ அந்த இதை வதக்கிடுறேன். இந்த ஸ்டேஜுக்கு வரந்தனைக்கும் வதக்க வேணும். ஸோ இதுக்கு பிறகு நான் இதில் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். கருவாடு இது பாறை கருவாடு நான் ஊரில் இருந்து கொண்டு வந்தது. இதை நல்லா தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் விட்டால் கொஞ்சம் இலகி வந்துடும். இது வெட்ட தேவையில் அப்படியே கையாலேயே பிச்சு எடுத்து இந்த அளவு சைஸுக்கு வரந்தனைக்கு நான் பிச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். அல்லது கையாலேயே பிச்சு விடலாம். அது தண்ணிக்கு ஊறும் பொழுதும் அது நல்லா இலகி வந்துடும். ஸோ இப்போ இதையும் நல்லா ஒரு கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு அந்த குக்கரை கொஞ்சம் சிம்மில் விட்டுட்டு இப்போ மூடி விட்டுடலாம் கொஞ்ச நேரம். ஸோ அதுக்கு பிறகு திறந்து பார்க்க கொஞ்சம் வதங்கி வந்திருக்கும். நான் இதில் உப்பு சேர்க்கையில் இப்போ ஏனண்டா கருவாட்டு கறிக்கு முதல்லையே உப்பு போடக்கூடாது. ஏனண்டா கருவாட்டிலேயே உப்பு நிறைய இருக்கும், அதனால் போடக்கூடாது. நான் 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் மாத்திரம் போடுறேன் முதல்ல. அதோட ஒரு 1 டீஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் போட்டு இப்போ அதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் அவிஞ்சு இதாண்டு வந்தால் பிறகு டேஸ்ட் பார்த்துட்டு நாங்கள் உப்பை போட்டுடலாம். முதலே போட்டு பேருந்து கச்சா பேருந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்ச நேரம் அதையும் இப்போ மூடி வச்சுட்டு இப்போ திரும்ப எடுத்து அதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எல்லா இடம் அந்த தூள் பிறழ்கிற மாதிரி வடிவாக மிக்ஸ் பண்ணி இப்போ நான் டேஸ்ட் பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் உப்பு காணாத மாதிரி இருக்குது. அதனால் 1 டீஸ்பூன் உப்பு தான் நான் போட்டேன். நான் அதுக்கு மேலே நான் போடையில்லை. ஏனண்டா இதே போதும். கருவாடு கொஞ்சம் உப்பாக இருந்தால் தான் டேஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு 1/2 தண்ணி விட்டுடுறேன் நான், 1/2 கப் தண்ணி. இது உங்களோட ஆப்ஷனல் தான். ஏனண்டா அப்படியே பிரட்டெல்லாம் எடுத்து சாப்பிடலாம். நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கறித்தன்மையாக எடுக்க போகிறேன். அதனால தான் தண்ணி விட்டேன் நான். ஆனால் தண்ணி விடாமலே நீங்கள் எடுக்கலாம். சில வழியில் நான் தண்ணி விட்டு செய்கிறது, சில வழியில் விடாமலே செய்வேன். ஸோ இது நான் தண்ணி கொஞ்சம் விட்டது என்னென்னா கொஞ்சம் புட்டு அவிக்க போகிறேன் இதுக்கு. ஸோ புட்டுக்காகத்தான் தண்ணி கொஞ்சம் விட்டேன். நான் இறுக்கமாக இருந்தால் புட்டும் இறுக்கமாக இருக்கும். அதனால தான் நான் தண்ணி விட்டேன். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா இப்போ நல்ல கணக்கான உப்பு காணும். இப்போ நான் இந்த கடைசியாக இறக்க முதல் ஒரு 1/2 லெமன் ஜூஸ், 1/2 தான், அரைவாசி தான் விட்டேன். அதுக்கு மேலே விட இல்லை. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த தேசிக்காப்புளியும் விட்டு கொள்ளலாம். இப்போ கறி செய்தாச்சு. இப்போ நான் இதில் வெள்ளை மாப்புட்டு கோதுமை மாப்புட்டு தான் நான் வச்சுருக்கிறேன். ஏனண்டா இந்த கருவாட்டு கறிக்கு அரிசி மாப்புட்டை விட கோதுமை மாப்புட்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் கோதுமை மாப்புட்டா வச்சேன்னா. இப்போ இதை சேவ் பண்ணி காட்டுறேன். புட்டு சைட்டில் போட்டு இப்போ கருவாடம் போட்டு நீங்களும் செய்து பாருங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்ரீலங்கன் வீட்டில் நிறைய பேர் இப்படி செய்து சாப்பிட்றவே தெரியும். ஸோ நீங்கள் எல்லோரும் செய்து சாப்பிட பாருங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட அந்த ஒரு பெரிய சட்டி முட்டை செய்தாலே அது கண்ணை மூடி முடிக்க கடையில் முடிஞ்சிடும்.
அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்துங்க. அதோட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் டெய்ஸி.